ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புனிதா ரெஜிஸ் சேனல். டுடே ஏட்டா சபரிமலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணியும் முடிச்சாச்சு. பேக்கிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் கன்ஃபர்மேஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாமிக்கு தீபாத்தனெல்லாம் காமிச்சு அவரோட மாலைக்கெல்லாம் தீபாத்தனை காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்போ ஏட்டா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு கேட்டேன். வரேன்னு சொன்னார். வந்த உடனே ஒரு குட்டியாக வீடியோவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காவை சூற விட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வந்து பார்த்தா ஐயா, அம்மா, அச்சா, அண்ணன், அம்மும்மா, அண்ணி, அண்ணன் பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க எல்லாம் கெட்டுற நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஏட்டா தேங்காவை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உன் மைண்டில் எதுனா திங்க் இருந்துச்சுன்னா வேண்டிக்கோன்னு சொல்லி சொன்னார். எனக்கும் இந்த மாதிரி தேங்காய் வேணும்ப்பா, எனக்கும் நிறையா விஷஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். சரி சரி இரு சொல்கிறேன்னு சொன்னார். நான் அகைன் கேட்கவோ, சரி சாமி அவளுக்கும் ஒன்று கொடுத்துருங்க, இல்லைன்னா அவன் நிம்மதியாக விட மாட்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறமா அவர் எப்படியோ ஒரு தேங்காவை நம்மக்கிட்ட கொடுத்தாரு. நம்மளும் ஹாப்பியாக நம்மளோட விஷயம் அந்த தேங்காய்க்குள்ளே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ நம்மளோட விஷயம் ஐயப்பன் கிட்ட போய் சேரப்போகுதுன்னு மைண்டில் ஒரு ஹாப்பினஸ் தான். அதுக்கப்புறம் எல்லா தேங்காவையும் அந்த இடுமுடி பேக்கில் வச்சுட்டாங்க. வச்ச உடனே அரிசியும் பைசாவையும் அதுக்குள்ளே அவங்கவுங்க விஷம் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேக் பண்ணி முடித்து இடுமுடியை தூக்கி ஏட்டாவோட தலையில் வச்சு கோயிலை சுற்றிட்டு வர சொல்லிட்டாங்க. கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறமா ஏட்டா என்னோட சேட்டனுக்கும் அவங்க சேட்டா பசங்களுக்கும் சர்ப்ரைசஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு எங்கே சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால் என் கையில் ஓம் பொடி கொடுக்குறாரு. என்னப்பா நமக்கே மிச்சர் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி வா வா போய் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டு போய் என்னையே சாப்பாடு விளம்ப விட்டுட்டாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அம்மா நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி என் அம்மா நானும் 3 பேரும் வீடியோவே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சபரிமலைக்கு கிளம்பிட்டாங்க. என்னதான் ஃபேஸில் ஸ்மைல் இருந்தாலும் ஹார்ட்டில் பெயின் இருக்க தானே செய்யும். அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏட்டாவை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாயை ஒன்று வாங்கி கையில் கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டேன்.